வெல்கம் டு டியூட்டரி ரோட். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய கான்செப்ட் வந்துட்டு லூப் இன் சி அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸு இல்லை ஐட்ரேஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ், ஸோ ரெண்டுமே வந்துட்டு இதை தான் சொல்லுவாங்க. ஸோ லூப்பிங்னாலும் ஐட்ரேஷன்னாலும் ரெண்டும் ஒன்று தான். லூப்னா என்ன, ஏன் நான் லூப்புக்கு வரணும்? ஸோ லூப் அப்படின்றது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டை ஸோ மறுபடியும் வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது தான் லூப் அப்படின்ற விஷயம். ஸோ லூப் அப்படின்றது நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னம்னா ஒரே ஸ்டேட்மெண்ட் மறுபடியும் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம். எது வரைக்கும் அப்படின்னா ஸோ கண்டிஷன் ஃபெயில் ஆகிற வரைக்கும் அந்த பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸை நம்ம மறுபடியும் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஸோ இது எதுக்காக நான் போகணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது வந்துட்டு ஒரு நம்பர் ஆஃப் டைம்ஸ் நான் ரன் பண்ண மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் எப்போ இருக்கோ ஸோ அப்போ மல்டிபிள் டைம்ஸ் அந்த கோடுங்கிறது நான் எழுதிட்டு போகணும். ஸோ அப்போ கோட் காம்ப்ளெக்சிட்டி அப்படின்றது அந்த இடத்துல எனக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்துட்டு ஒரு 10 டைம் எழுத வேண்டிய கூட ஒரே இடத்துல எழுதிட்டு அதில் லூப் மட்டும் நான் ஆட் பண்ணி விட்டுட்டு அப்படின்னா ஸோ அது வந்துட்டு 10 டைம் அந்த லூப் அப்படின்றது எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அப்போ என்னோடய ஒர்க் அப்படின்றது ஒரே லைன் கோட்லேயே வந்துட்டு எனக்கு முடிஞ்சு போயிடும். ஸோ அந்த மாதிரியான பர்பஸ்க்காக தான் நான் லூப் அப்படின்றதுக்கு போகிறேன். ஸோ சியை பொறுத்த வரைக்கும் 3 விதமான லூப் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் லூப் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா ஒயில் லூப், ரெண்டாவது வந்துட்டு டூ ஒயில் லூப், மூணாவது வந்துட்டு ஃபார் லூப் அப்படின்ற 3 விதமான லூப் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய லூப் வந்துட்டு ஒயில் லூப். ஸோ ஒயில் லூப் அப்படின்றது வந்துட்டு என்ட்ரி கண்ட்ரோல் லூப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் என்ட்ரி கண்ட்ரோல் லூப் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ லூப் ஸ்டார்ட் ஆகிறப்போ வந்துட்டு ஒரு கண்டிஷன் செக் பண்ணுவேன். ஸோ கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன், கண்டிஷன் ட்ரூவாக இருக்கிறப்போ அந்த பாடி ஆஃப் த லூப் அப்படின்றது எக்ஸிக்யூட் பண்ணுவேன். ஸோ இந்த ப்ராசஸ் அப்படின்றது மறுபடியும் நடந்துகிட்டே இருக்கும். கண்டிஷன் ட்ரூவாக இருக்கும், ஸோ அந்த பாடி ஆஃப் த லூப் எக்ஸிக்யூட் ஆகும். திருப்பியும் கண்ட்ரோல் எங்கே வரும் அப்படின்னா ஒயில் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வரும். ஸோ கண்டிஷன் திரும்ப ட்ரூவாக இருந்துச்சுன்னா இதே ப்ராசஸ் மறுபடியும் ரன் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதில் 3 ப்ராசஸ் வந்துட்டு பண்ணுவோம். ஸோ இனிஷியலைசேஷன் எக்ஸ்பிரஷன், அதாவது வந்துட்டு ஒரு வேரியபிளை வந்துட்டு இனிஷியலைஸ் பண்ணுவோம், அதாவது கண்ட்ரோல் வேரியபிள்னு சொல்லுவாங்க, அதை இனிஷியலைஸ் பண்ணுவோம். அதே மாதிரி வந்துட்டு கண்டிஷன் அப்படின்றது செக் பண்ணுவோம். ஸோ அந்த இடத்துல வந்துட்டு இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் அப்படின்ற ஆப்ரேஷன் வந்துட்டு பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்துட்டு பேசிக்காக இங்கே இருக்கக்கூடிய ப்ராசஸ். அது என்னன்னு பார்க்கலாம். ஸோ இதுதான் சின்டாக்ஸ். ஸோ இங்கே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா அதுக்கான ஃப்ளோ சார்ட்டு. ஃப்ளோ சார்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்துட்டு ஒரு கண்டிஷன் செக் பண்ணுறேன். ஸோ கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா ஒரு பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது ரன் ஆகும். ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் முடிச்சதுக்கப்புறம் திரும்ப எங்கே போகும் அப்படின்னா கண்டிஷனுக்கு தான் போகும். ஸோ கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா இதே ப்ராசஸ் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். இல்லை அப்படின்றப்போ அந்த பர்டிகுலர் பிளாக்குக்கு வெளியே இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்றது ரன் ஆகும். ஸோ ஒயிலுக்கான எக்ஸாம்பிள் பார்க்குறோம். ஸோ ஒயிலில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ஐயோட வேல்யூ வந்துட்டு பார்த்திங்கன்னா இனிஷியலாக 1 அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது கண்ட்ரோல் வேரியபிள் இனிஷியலைசேஷன் அப்படின்னு ஒன்று பண்ணுவோம். ஸோ அது 1ன்னு சொல்லிட்டு இனிஷியேட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி கண்டிஷன் அப்படின்றது கண்டிப்பாக செக் பண்ணுவோம். ஸோ கண்டிஷன் ட்ரூ ஆச்சுன்னா தான் அந்த லூப்புங்கிறது மறுபடியும் எக்ஸிக்யூட் ஆகும். அதே மாதிரி இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் ப்ராசஸ் அப்படின்றது பண்ணுவோம். ஸோ இந்த 3 விஷயம் வந்து நம்ம கண்டிப்பாக பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு இனிஷியலைசேஷனில் ஐயோட வேல்யூ 1ன்னு கொடுத்துட்டேன். அப்போ என்னோட லூப்புங்கிறது 1லேருந்து ரன் ஆக போகுது அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சிக்கலாம். ஸோ ஏ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே வந்துட்டு என்டர் த வேல்யூ டு ஜெனரேட் மல்டிப்ளிகேஷன் டேபிள் அப்படின்னு கொடுத்துருக்கும். ஸோ என்னன்னா இங்கே மல்டிப்ளிகேஷன் டேபிள் வந்துட்டு நான் கொடுக்கக்கூடிய இன்புட்டை பேஸ் பண்ணி அந்த பர்டிகுலர் மல்டிப்ளிகேஷன் டேபிளுங்கிறத நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் 5ன்னு கொடுத்தோன்னா 5க்கு உண்டான மல்டிப்ளிகேஷன் டேபிள் வந்துட்டு 1லேருந்து 10 வரைக்கும் எனக்கு பிரிண்ட் ஆகும். அதாவது வாய்ப்பாடுன்னு சொல்லுவோம் இல்லையா அது. ஸோ இங்கே வந்துட்டு இனிஷியலாக ஐயோட வேல்யூ வந்துட்டு 1. ஸோ 1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10 அப்படின்னு பார்க்குறப்போ 10 விட 1ங்கிறது சின்னது. ஸோ அதனால் கண்டிஷன் ட்ரூ. ஸோ அப்போ எனக்கு என்ன ஆகும், ஸோ இங்கே வந்துட்டு நான் ஃபஸ்ட் வேல்யூவாக வந்துட்டு ஐ கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ என்னன்னா பிரிண்ட் ஆஃபில் நான் என்ன கொடுக்குறோம் அப்படியே பிரிண்ட் ஆகும் இல்லையா. ஸோ இப்போ ஃபஸ்ட் பர்சன்டேஜ் டியில் ஐங்கிற வேல்யூவை ரீப்ளேஸ் பண்ணிக்கும். ஸோ ஐயோட வேல்யூங்கிறது இனிஷியலாக 1. ஸோ இன்ட்டுங்கிறது அப்படியே பிரிண்ட் ஆகும். அடுத்த பர்சன்டேஜ் டியில் வந்துட்டு ஏவோட வேல்யூ ஃபார் எக்ஸாம்பிள் நான் 5ன்னு இன்புட் வாங்கியிருந்தேன்னா ஸோ 1 × 5 ஈக்குவல் டு அப்படின்னு பிரிண்ட் ஆகும். அடுத்த வேல்யூ வந்துட்டு ஐ இன்ட்டு ஏ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஐ இன்ட்டு ஏங்கிறது என்ன, ஸோ 1 × 5 ஈக்குவல் டு 5 ஸ்லாஷ் என்னன்னு ஆகும். ஸோ ஸ்லாஷ் என்ன அப்படின்றது ஆகிறப்போ எனக்கு என்ன ஆகும், அடுத்த லைன் அப்படின்றது பாயிண்ட் பண்ணிக்கும். ஸோ 1 × 5 ஈக்குவல் டு 5 ஸ்லாஷ் என் கொடுக்குறப்போ அடுத்த லைன் பாயிண்ட் ஆகிக்கும். ஐ ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்றப்போ ஐயோட வேல்யூ வந்துட்டு 1 இன்க்ரிமெண்ட் ஆகும் இல்லையா. ஸோ ஐயோட வேல்யூ வந்துட்டு 2 ஆகும். ஸோ எகைன் இந்த லூப் முடிகிறப்போ திருப்பவும் வந்துட்டு கண்ட்ரோலுங்கிறது கண்டிஷனுக்கு போகும். ஸோ 2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10 அப்படின்னு சொல்லி செக் பண்ணும். ஸோ கண்டிஷன் ட்ரூ, 10 விட 2ங்கிறது சின்னது. ஸோ அதனால் திருப்பி வந்துட்டு இதே ப்ராசஸ் நடக்கும். 2 × 5 ஈக்குவல் டு 10 ஸ்லாஷ் என்னன்னு ஆகிறப்போ எனக்கு என்ன ஆகும், அடுத்த லைன் பாயிண்ட் பண்ணிக்கும். ஐ ப்ளஸ் ப்ளஸ் ஐயோட வேல்யூ 3. ஸோ அப் டு 10 வரைக்கும் இது நடக்கும். ஸோ 10 ஈக்குவல் டு 10 அப்போவும் கண்டிஷன் ட்ரூ. ஸோ 10 × 5 ஈக்குவல் டு 50. அதே மாதிரி ஸ்லாஷன் கொடுக்குறப்போ அடுத்த லைன் பாயிண்ட் பண்ணிக்கும். ஐ ப்ளஸ் ப்ளஸ்ங்கிறப்ப 11. ஸோ திரும்பவும் கண்ட்ரோலுங்கிறது கண்டிஷனுக்கு போகும். ஸோ ஐயோட வேல்யூ வந்துட்டு 11 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10 அப்படின்னு பார்க்குறப்ப கண்டிஷன் ஃபால்ஸ். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா ஸோ அந்த பர்டிகுலர் லூப்புக்கு அடுத்த ஸ்டேட்மெண்ட் எங்கே இருக்கோ அங்கேருந்து கண்ட்ரோல் வந்துட்டு ப்ரோக்ரஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ பார்க்கலாம் இது எப்படி ரன் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ நான் ஒரு வேல்யூ கொடுக்குறேன் 5 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 1லேருந்து 10 வரைக்கும் என்னோட லூப்புங்கிறது ரன் ஆகும். ஸோ இந்த மாதிரி. ஸோ ஒயிலோட ரெண்டாவது எக்ஸாம்பிள். ஸோ இது எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஸோ ஒரு ரேஞ்ச் கொடுத்து
ஸோ அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கக்கூடிய ஈவன் நம்பர்ஸ் ஆட் நம்பர்ஸ் அப்படின்றது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்ற மாதிரியான ப்ரோக்ராம் இது. ஸோ இனிஷியலாக என்னோட லூப் அப்படின்றது வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா கண்ட்ரோல் வேரியபிள் வந்துட்டு 1லேருந்து இனிஷியேட் பண்ணியிருக்கோம். ஸோ ஏங்கிறது வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா அதுக்கான எண்டு வேல்யூவாக, அதாவது லூப் வந்துட்டு எது வரைக்கும் எண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்கிற வேல்யூவாக நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஏன்னு சொல்லிட்டு ஒரு இன்புட் வாங்கிக்கிறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த இடத்துல 20ன்னு வாங்கினேன்னா என்னோட லூப் வந்துட்டு 1லேருந்து 20 வரைக்கும் எனக்கு ரன் ஆகும். ஸோ அதுக்காக தான் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸோ அந்த மேக்ஸிமம் வேல்யூ அப்படின்றத வந்து நான் வாங்கிக்கிறேன். ஸோ அந்த வேல்யூ வாங்கினதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஈவன் வேல்யூஸ் பிட்வீன் 1 to அந்த மேக்ஸிமம் நம்பர் இல்லையா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஏவை வந்துட்டு அந்த இடத்துல பர்சன்டேஜில் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் 20 கொடுத்தீங்கன்னா 1 to 20 அப்படின்னு சொல்லி எனக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ while வந்துட்டு செக் பண்ணுறேன். ஸோ I less than or equal to ஏவா, அது மேக்ஸிமம் வேல்யூ இல்லையா, என்னோட லூப்புங்கிறது 20 வரைக்கும் எனக்கு ரன் ஆகணும். ஸோ அந்த வேல்யூ வந்துட்டு மேக்ஸிமம் வேல்யூவை இங்கே செட் பண்ணுறேன். ஸோ I less than or equal to ஏன்னு சொல்லிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் 1 less than or equal to 20. ஸோ அப்போ 20 விட 1ங்கிறது சின்னது. ஸோ கண்டிஷன் வந்துட்டு ட்ரூ. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஸோ 1ங்கிறது ஈவன் நம்பரா அப்படின்னு சொல்லி செக் பண்ணணும். ஸோ அது எப்படி செக் பண்ணலாம்? ஸோ செக் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு இஃப் கண்டிஷன் அப்படின்றது யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ I அதே மாதிரி மாடுலோ ஆப்ரேட்டர் 2 டபுள் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ எந்த ஒரு நம்பரையும் 2ஆல் டிவைட் பண்ணுறப்போ 0ன்னு சொல்லிட்டு எனக்கு ரிமைண்டர் வேல்யூ அப்படின்றது கிடச்சிது அப்படின்னா அது கண்டிப்பாக வந்துட்டு எனக்கு என்னவாக இருக்கும் அப்படின்னா அது ஈவன் நம்பர் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும். ஸோ அதனால் வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த மாடுலோ ஆப்ரேட்டர் அப்படின்றது யூஸ் பண்ணுறேன். ஸோ 1 வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு மாடுலோ ஆப்ரேட்டரை வந்துட்டு வச்சு நம்ம பண்ணுறப்போ எனக்கு வந்துட்டு என்ன கிடைக்காது அப்படின்னா 0ங்கிறது கிடைக்காது. ஸோ அதனால் எனக்கு என்ன ஆகாது அப்படின்னா 1ங்கிறது பிரிண்ட் ஆகாது. ஸோ அகைன் நீங்கள் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா I++ அப்படின்றது ஆகும். ஸோ I++ ஆகிறப்ப எனக்கு என்ன ஆகும்? ஸோ ஐயோட வேல்யூ 2ன்னு ஆகும். ஸோ 2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 20. ஸோ கண்டிஷன் ட்ரூ. ஸோ அப்போ 2 மாடுலோ 2 அப்படின்ற மாதிரி செக் பண்ணும். ஸோ டபுள் ஈக்குவல் டு 0வா அப்படின்றப்ப எனக்கு 0ங்கிறது வந்துட்டு 2ஆல் டிவைட் பண்ணுறப்ப எனக்கு 0ங்கிற ரிமைண்டர் கிடைக்கும். ஸோ அப்போ ஃபஸ்ட் வேல்யூ வந்துட்டு எனக்கு என்ன பிரிண்ட் பண்ணும் அப்படின்னா 2ங்கிறது பிரிண்ட் பண்ணும். ஒரு டேப் ஸ்பேஸ்க்காக வந்துட்டு /t அப்படின்றத நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது முடிச்சதுக்கப்புறம் I++ ஐயோட வேல்யூ 3. ஸோ அப் டு வந்துட்டு இது 20 வரைக்கும் எனக்கு நடக்கும். ஸோ 20 ஈக்குவல் டு 20. அப்போ கண்டிஷன் ட்ரூ. அதில் வந்து 20 வந்துட்டு 2ஆல் டிவைட் பண்ணி பார்க்குறேன், அதாவது மாடுலோ ஆப்பரேட்டர் பேஸ் பண்ணி. ஸோ அப்போ எனக்கு வந்துட்டு ரிமைண்டருங்கிறது 0 கிடைக்கும். ஸோ அப்போ வந்துட்டு அது ஒரு ஈவன் நம்பர். ஸோ அப்போ எனக்கு என்ன பிரிண்ட் ஆகும்? கடைசியாக 20ங்கிறத பிரிண்ட் பண்ணிவிட்டு ஸோ எனக்கு என்ன ஆகும்? திரும்பவும் I++ 21 ஆகிறப்ப எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா கண்டிஷனுங்கிறது ஃபால்ஸு. ஸோ ஃபால்ஸுங்கிறப்போ அடுத்த பர்டிகுலர் கண்டென்ட்டுக்கு வரும். ஸோ அடுத்தது என்ன கொடுத்துருக்கோம்? ஆட் வேல்யூஸ் பிட்வீன் 1 to 20 என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போ ஐயோட வேல்யூ 21 இருந்துச்சு. அதை வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா திருப்பியும் 1லேருந்து நான் ரன் பண்ணணும் அப்படின்றதுனால திருப்பியும் 1க்கு வந்துட்டு நான் இனிஷியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இதே ப்ராசஸ் வந்து நான் பண்ணுறேன். ஸோ I மாடுலோ 2 நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறேன். ஸோ ஈக்குவல் டு 0னா அது ஈவன் நம்பர், நாட் ஈக்குவல் டு 0ங்கிறப்ப அது ஆட் நம்பர். ஸோ 1லேருந்து 20க்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா ஆட் நம்பரையும் வந்துட்டு நம்ம பிரிண்ட் பண்ணி காமிச்சிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் மேக்ஸிமம் வேல்யூங்கிறது வந்துட்டு 20 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ அதுக்கு உண்டான ஈவன் நம்பர்ஸும் ஆட் நம்பர்ஸும் நமக்கு பிரிண்ட் பண்ணி காமிக்குது. Like, share and subscribe. Thank you for watching. I haven't hit it already, still working, I'm still learning, I'm still searching, finally earning something, finally turning something called a profit. If I hear you talking shit, don't get caught in it, I'll be popping off and hit your ass dropping all your